ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் சந்திக்கிறாங்க. அதாவது ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவோட கடை இன்னைக்கு காலி ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்தாமணிட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே என்ன இப்பவே ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரோகிணி பயங்கர ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படியாவது செலிப்ரேட் பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு அந்த மீனவை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக அதாவது சாயங்காலமா வராங்க. அந்த டைம்ல முத்து மீனவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மீனவை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து மாதிரி மீனா இந்தாங்க மீனா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா ஒரு கோவில் பக்கத்தில் கடை வச்சிருக்காங்கல்ல அந்த கோவிலில் தான் நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களோட ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாவோட கடையில இருந்து அந்த மாதிரி பூக்களும் மாலைகளும் வேணுமா, அதுக்காக தான் இந்த 25,000 ரூபாய் தந்து விட்டாங்க. இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க அம்மாவோட கடை காலியா இருக்கும், இந்த பணத்தை வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அப்படியே ரோகிணி சூப்பர் ரோகிணி, கண்டிப்பா நாளைக்கு காலையில அவங்க சொன்னதை விட கொஞ்சம் முன்னாடியே நாங்க தந்துடுறோம், ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன மீனா இப்படி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த சுத்தி அந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா மீன் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரோகிணி சிந்தாமணியும் சேர்ந்து இந்த மாதிரி எங்க அம்மாவோட கடையை காலி பண்ண திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனா முத்து தான் தடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அங்க வந்த ரவுடிங்களை அந்த மாதிரி அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்துல அந்த மாதிரி சுத்தி ரோகிணிட்ட சொல்றாங்க, ரோகிணி நீங்க இவ்வளவு சீப்பா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா நீங்க இதை விட சீப்பாலாம் நிறைய பண்ணிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஏன் நீங்க இன்னும் மட்டமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணியை என்னடா இது நம்ம இவங்களை வெறுப்பேத்தல அப்படின்னு நினைச்சு இவங்க நம்மளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க, கையில இருந்து நம்ம பணமும் போச்சு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.